ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸல்ல ஃபில்டர் ஆப்ஷன் பத்தி குயிக்கா பார்க்கலாம் வாங்க. ஃபில்டர் அப்படின்னா நமக்கு எந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா வேணுமோ அதை மட்டும் தனியா ஃபில்டர் பண்றதா. ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றதுக்கு எடிட் போயிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+L. ஜஸ்ட் நான் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் ஃபில்டர் ஐகான். ஸோ இப்போ இந்த டேட்டால வந்துட்டு எனக்கு எதெல்லாம் லோ அவைலபிலிட்டின்னு பார்க்கணும். நான் ஜஸ்ட் ஒரு கேஜெட்டோட டேட்டா பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு எதெல்லாம் வந்துட்டு லோ அவைலபிலிட்டின்னு மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ அதை நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபில்டர் ஆயிரும். ஸோ இப்போ இங்க ஃபில்டர் ஐகான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இதோட மீனிங் என்னன்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து ஃபில்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் டேட்டாஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நம்பர்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஃபில்டரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.